அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள் 36. நடு இரவு தஹஜ்ஜத் தொழுகை மிக சிறந்த தொழுகையாகும். ஆனால் மிக குறைவான 37. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணமடைய வேண்டும். நீங்கள் யாரை பிரியப்பட்டாலும் ஒரு நாள் அவர்களை விட்டு பிரிய வேண்டும். நிச்சயமாக உங்கள் செயலுக்குரிய பிரதிபலனை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு முஃமினின் சிறப்பு தஹஜ்ஜத் தொழுவதில்தான் இருக்கிறது. முஃமினின் கண்ணியம் பிறரிடம் தேவைப்படாமல் வாழ்வதில் இருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறிச் சென்றார்கள். 38. கடைசி இரவில் 2 ரக்காய் தஹஜ்ஜத் தொழுவது முழு உலகத்திற்கு செல்வத்தை விட சிறந்ததாகும். எனது உம்மத்தினருக்கு சிரமம் ஏற்படும் என்றில்லாவிட்டால் தஹஜ்ஜத் தொழுகையை நான் கடமையாக்கி இருப்பேன். 39. தஹஜ்ஜத் தொழுகை கடைபிடித்து வாருங்கள். அது சாலிஹீன் நல்லவர்களின் வழியாகும். அல்லாஹ்வை நெருங்கச் செய்யும் சாதனமாகும். தஹஜ்ஜத் தொழுகை பாவங்களை தடுக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாக ஆகிறது. அத்துடன் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. 40. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காய் தொழுவதில் அசட்டையாக இருக்காதே. ஏனென்றால் அதன் காரணமாக அன்றைய நாள் முழுவதும் உன்னுடைய வேலைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.